Let your word come alive. It is alive. ஆண்டவரே அது எங்களுடைய ஹார்ட்டில் ஆண்டவரே அது நாங்கள் அதை பார்க்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. லைக் கேஸியோடைய கண்கள் ஆண்டவரே குருடாக இருந்துச்சு ஆண்டவரே. It was not able to see the army of the Lord. அந்த மாதிரி ஆண்டவரே எங்களுடைய கண்கள் ஆண்டவரே இருக்கிற எல்லா பிளைண்ட்னஸ் எடுத்து போட்டு பட் your word ஆண்டவரே அதை நாங்கள் கிளியராக கன்விக்ஷனோடு நாங்கள் பார்க்க அதை நாங்கள் படிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. அண்ட் இது மூலமாக நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தர பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நீங்கள் மகிமையடைங்க. இப்போ இயேசுநாதர் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் உபதயா நம்ம இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ நம்ம அதில் என்னவெல்லாம் பார்த்துருந்தோம், யார் அதை எழுதினா, ரைட்? உபதயா அதை எழுதினார். அவர் யாருக்கு அதை எழுதியிருந்தார்? ஜூடா, இஸ்ரேலைட்ஸுக்கு எழுதுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அதை எழுதுறாரு. ஆனால் அது அவங்கள பற்றி கிடையாது. யாரை பற்றி? ஒரு பீப்புள் குரூப் கால்டு ஈடம், ஏதோமியர்களை பற்றி உபதயா எழுதுறாரு. ஆனால் அவர் யாருக்கு எழுதுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுறாரு. அதான் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் யார் இந்த ஈடமைட்ஸ்? இந்த ஏதோமியர்கள் யார்? தே ஆர் த டிசெண்டன்ஸ் ஆஃப் ஆபிரகாமுடைய வம்சாவளியில் வர்ற ஐசக்குடைய பசங்க தான். இப்போ 2 பசங்க அவருக்கு இருந்தாங்க. ஒருத்தர் பேர் யாக்கோபு, இன்னொருத்தர் பேர் என்னது? ஈசாவு. அண்ட் இந்த ஈசாவுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் யார்? ஈடமைட்ஸ். ஓகே. அண்ட் தொடர்ந்து யாக்கோபு ஈசாவுடைய காலத்திலிருந்தே இவங்களுக்குள்ள இருந்த அந்த பகை, இவங்களுக்குள்ள இருந்த அந்த அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த போட்டி, அது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பட் பகை. ஓகே, உங்களுக்குள்ள இருந்த பகை அப்படியே அவங்களுடைய வம்சத்துக்கும் தொடர்றதை நம்ம பார்க்குறோம். அண்ட் 2 பேருமே 2 தேசங்களாக மாறிடுறாங்க. யாக்கோபுடைய வம்சத்திலிருந்து யார் வந்தா? இஸ்ரேல் வருது. 12 கோத்திரமா இருந்தாங்க. அந்த 12 கோத்திரம் எகிப்தில் அடிமைகளாக போகிறாங்க. அண்ட் அங்கே என்ன ஆயிடுறாங்க? ஒரு தேசமாக மாறிடுறாங்க. ஆண்டவர் அங்கேருந்து அவங்கள கொண்டுட்டு வர்றாரு கானான் தேசத்துக்கு. ஸோ இஸ்ரேலாக அவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. அண்ட் இந்த மீன் டைம் ஈசாவுடைய வம்சத்தினர் எல்லாரும் என்ன ஆகுறாங்க? ஏதோமியர்களாக ஆகுறாங்க. ஸோ 2 பேர் 2 தேசமாக உருமாறிடுறாங்க. ஆனாலும் அந்த பகை தொடருது. ஓகே. ஸோ ஈடமைட்ஸ் தே ஹேட்டட் இஸ்ரேலைட்ஸ். ஏதோமியர்கள் வெறுக்கிறாங்க இஸ்ரேலர்களை. அவங்க மேலே பயங்கரமான பகையோடையே சுற்றுறாங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்போ அவங்கள அடிக்கலாம், எப்போ அவங்கள கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வெஞ்சன்ஸை, அவங்களுடைய ரிவெஞ்சை அவங்க எடுக்கிறத நிப்பாட்டவே கிடையாது. they were constant, they were very unfriendly people. இஸ்ரவேல் ஜனங்க மேலே ரொம்ப ஒரு கோபத்தோட, ஒரு அன்ஃப்ரெண்ட்லி நேச்சர், அவங்கள சமாதானமே படுத்த முடியாத சூழ்நிலையிலேயே இருக்கிறாங்க ஏதோமியர்கள். அண்ட் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஓகே, பார்த்துட்டு இருக்கிறாரு. அண்ட் இப்போ God decided enough is enough. அவ்வளோதான், your time is up. நீ என்னுடைய ஜனங்களை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எவ்வளோ வருஷமா. நீ பாடுபடுத்திட்டே இருக்க, துன்பப்படுத்திட்டே இருக்கிறேன். யூ திங்க் தட் ஐ எம் நாட் வாட்சிங், தட் ஐ எம் நாட் சீயிங் எனி ஆஃப் திஸ். ஸோ அதையெல்லாம் நான் கண்டுக்கிறதுலே நீ நினச்சிட்டு இருக்கிறேன். பட் இனஃப், யூ ஆர் டன். ஸோ இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை அவர் தரார். ஓகே, என்ன ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை? இனி ஏதோமியர்கள் இன்னும் ஒரு ஜனக்கூட்டமே இருக்க போகிறதில்லைங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஆண்டவர் தரார். இன்னைக்கு நம்ம ஏதோமியர்களை பார்க்க முடியாது. லாஸ்ட்டாக நம்ம பைபிளில் ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு ஈடமைட்டை நம்ம எங்கே தெரியுமா பார்க்குறோம்? ஏரோது. இடுமியாங்கிற இடத்துலேருந்து ஏரோது வர்றாரு. அண்ட் இடுமியா ஈடமை தான் குறிக்குது. அதிலிருந்து வந்தவர் தான் ஹேரோது. அண்ட் ஏரோது கடைசி வரைக்கும் அவர் யாருக்கு விரோதமாக இருந்தார்? மேசியாவுக்கு விரோதமாக. அவர் பிறகுற நற்செய்தி கேட்டோன்னா என்ன பண்ணுறாரு? குழந்தைகளை கொல்றதுக்கு ஒரு துணிறாரு. பார்த்தீங்களா? லாஸ்ட் வரைக்கும், கடைசி வரைக்கும் ஏதோமியர்கள் இந்த மேசியாவுடைய அந்த வம்சத்தை அழிக்கிறதுக்கு அவங்க பல பிரச்சனைகளை அவங்க பண்ணிட்டேன். பட் அல்டிமேட்லி God put an end. ஸோ ஜெருசலேம் தேவாலயம் 70வது AD அழிக்கப்படுது. அதோட முடிஞ்சாங்க. இஸ்ரேலைட்ஸ் இருக்கிறாங்க, யூதர்கள் என்ன இருக்கிறாங்க? ஈடமைட்ஸ் ஆர் டன். அவ்வளோதான், தேர் நோ மோர். ஸோ ஆண்டவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு, அவர் சொன்ன ப்ராஃபஸி, உபதயம் மூலமாக அவர் பேசின எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி முடிச்சுட்டார். ஓகே. ஸோ இப்போ ஏதோமியர்களை அப்படி தரமட்டமாக கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு?
ஆண்டவர் வந்து எப்படி ஒரு நியாயாதிபதி வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஓகே இவருக்கு 10 வருஷம் ஆயுள் தண்டனை, இல்லை ஆயுள் தண்டனை இல்லை 10 வருஷம் இந்த தண்டனை அந்த தண்டனைலாம் சொல்கிறப்போ ஒரு ஜட்ஜு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுவார்? அவர் பண்ண குற்றத்தை எல்லாம் ஃபைண்டிங்ஸை வந்து அவர் சொல்லுவார். இந்தந்த தப்பு பண்ணி இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதுனால இப்போ இவர் குற்றவாளியாக இருக்கிறாரு, அண்ட் இவர் பண்ண குற்றத்துக்கு இந்த தண்டனைன்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி ஒரு நியாயாதிபதி அவருடைய கோர்ட்டுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை முதல்ல வாசித்ததுக்கு அப்புறம் அந்த 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 தண்டனையை எப்படி அந்த சென்டென்ஸை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரோ, அதே மாதிரி ஆண்டவர் ஒபதயா மூலமாக ஏதோமியர்களை ஒட்டுமொத்தமாக முடிக்க போகிறேன். இனி ஐ எம் நாட் கோயிங் டு ரெஸ்ட்ரெயின் மை ஹேண்ட், என்னுடைய கரம் இனி வந்து குறுக போகிறதில்ல, ஐ எம் நாட் கோயிங் டு வெயிட், அண்ட் அவங்க பண்ண தப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒபதயா மூலமாக சொல்கிறார். ஓகே, பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு ரைச்சியஸ் ஜட்ஜ், ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் அழிக்கிறப்ப கூட துன்மார்க்கர்களை அவர் காரணம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் அவர் சொல்றாரு, அவர் முதல்ல வார்ன் பண்றாரு. அவர் சொல்றாரு, எதனால நீ அழிகிற, நீ எதனால வந்து உன் மேல எனக்கு இவ்வளவு கோவங்கிறத தெரிஞ்சுக்கோ. அண்ட் இந்த பாவத்துக்காக, இந்த தப்புக்காக, this is what you are going to suffer, this is what you are going to be given. ஓகே, ஸோ ஆண்டவர் வந்து ஒபதயா மூலமா என்ன பண்றாரு? அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து வாசிக்கிறார், அவருடைய ஃபைண்டிங்ஸை வந்து சொல்றாரு. ஏன் நான் இந்த குரூப் அழிக்க போறேன், இனிமேல் ஏன் ஈடம்னு ஒரு குரூப் ஏன் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு அதில் ஒரு பாடத்தை வச்சிருக்கிறார். ஏதோமியர்கள் இன்னைக்கு இல்லை, ஸோ வாட்? இன்னொன்று, ஆண்டவர் சும்மா அப்படியே நம்மளை கடந்து போக சொல்ல, ஹி வாண்ட்ஸ் us to know, நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு. ஏதோமியர்கள் ஏன் அழிஞ்சாங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால தான் ஆண்டவர் உபதயா மூலமாக எழுதினதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில் ப்ரிசர்வ் பண்ணப்பட்டு ஆண்டவர் நமக்கு அதை தந்திருக்கிறார். அவருடைய வேதாகமத்தின் மூலமாக இந்த காரியங்கள் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம உபதயா வந்து சாப்டர் 1 நம்ம எடுத்துக்கலாம். 1ஆவது அதிகாரம் 1லிருந்து 9 வசனம் நம்ம இப்போ வாசிக்க கேட்போம். உபதயாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜனங்களிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இதோ, நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்தில் இருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய். திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்களாகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ? திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ? ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. உன்னோட உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேமானே, ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். ஆமென். ஸோ இது நம்ம ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் 9 verses நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். பாருங்க, ஆண்டவருக்கு எனிமினா அது யாராக இருப்பாங்க? ஆண்டவருக்கு எனிமினா யாராக இருப்பாங்க? ஆண்டவர் டைரக்டாக ஒருத்தர் அப்போஸ் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை அவர் அப்போஸ் பண்ணுவார்னா அது என்னவா இருக்கும்? 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம் சொல்லுது, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். ஓகே, God considers pride or people who are very proud his enemy. ஓகே, ஆண்டவருடைய எனிமீஸ்
அவர் அப்போஸ் பண்ற, அவர் டைரக்டா எதிர்த்து நிக்கிறது யாரு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? when people are proud. பாருங்க, பிசாசு வந்து நம்ம எசேக்கியேல்ல வந்து நம்ம வாசிக்கிறோம், வந்து வானத்திலிருந்து தள்ளப்பட்டான், அவனுடைய அந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் போயிருச்சு, அவன் வந்து என்ன லைக் he became Satan. எதனால அப்படின்னா பிகாஸ் he was proud. ஓகே, ஆண்டவர் வந்து 2 இடத்துல வாசம் பண்றாரு. வாட்சனுங்கிற ஒருத்தர் பியூட்டிஃபுல்லா அதை சொன்னார். ஆண்டவருக்கு 2 வாசஸ்தலங்களாமா. 2 வாசஸ்தலங்கள் எங்கன்னா, வானத்துல பரலோகத்துல அவர் வாசிக்கிறாரு. 2வது இடம் எங்க வாசிக்கிறாரு தெரியுங்களா? நம்ம ஐசாயால நம்ம வாசிக்கிறோம், கண்ட்ரைட் ஹார்ட், பாவியுடைய இருதயத்துல அவர் வாசம் பண்றாரு. பாவியுடைய இருதயம்னா பாவத்தை குறித்து துக்கப்படுகிற, லைக் எனக்கு மன்னிப்பு கிடைக்காதா ஆண்டவரே என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்ற அந்த இருதயத்தில் அவர் வாசம் பண்றாராமா. ஆண்டவருக்கு அந்த மாதிரி 2 வாசஸ்தலங்கள். அது மாதிரி பிசாசுக்கு 2 வாசஸ்தலங்கள் இருக்குதாமா. ஒன்று நரகம், இன்னொன்று என்னது? பெருமை உள்ளவனுடைய இருதயமா. ஸோ இது வாட்சன் வந்து சொன்னது ரொம்ப பியூட்டிஃபுல்லா. பட் பாயிண்ட் என்னன்னா, see God opposes the proud. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, மனமேட்டுமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவனும். ஓகே, காட் அபார்ஸ், ஒரு அபாமினேஷன் மாதிரி ஆண்டவர் அருவருக்கிறார். when humans are proud, மனுஷனுக்குள்ள அவர் பெருமையை பார்க்குறப்ப ஆண்டவருடைய ரியாக்ஷன் என்ன? அருவருக்கிறாரு. he hates it. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம் மறுபடியும் அதான் சொல்லுது, God hates pride. அண்ட் நீதிமொழிகள், அதே நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16, 17 வசனத்தில் நான் பேராஃப்ரேஸ் பண்ணி எழுதியிருக்கிறேன் பாருங்க. மேட்டுமையான கண்கள் கர்த்தருக்கு எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்கு. ஓகே, ஸோ பெருமை உள்ளவனை அவர் விரும்புறது கிடையாது, பெருமையுள்ள பார்வையை கூட அவர் விரும்புறது கிடையாது. ஓகே, ஈவன் தேர் லுக் he cannot tolerate. அருவருப்பானவைகள் கர்த்தர் அதை என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு. he hates it completely. அண்ட் நீதிமொழிகள் 16, 18வது வசனம் என்ன தெரியுமா போட்டிருக்குது? அகந்தை உள்ளவன் என்ன பண்ணுவான்? ஃபார் ஷோர், கண்டிப்பா அவன் அழிவான். யாருக்கு அகந்தை இருக்குதோ அவன் கண்டிப்பா அழிவான். மனமேட்டுமை உள்ளவன் அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா வீழ்வானம். யார் இதை என்ஷூர் பண்றது? அகந்தை உள்ளவன் கண்டிப்பா அழியறானான்னு என்ஷூர் பண்றது யாரு? God ensures. He makes sure that whoever is proud, whoever is arrogant is destroyed utterly. Okay, God hates pride. நம்ம நேபுகாத்நேசரை பார்க்கிறோம் பாருங்க, one glimpse, ஒரு வார்த்தை, ஒரு செகண்ட் தான் அவருடைய மைண்ட்ல அது வருது. ஸோ பாபிலோனை பார்க்குறாரு. ஜஸ்ட் லைக் அவருக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பெருமை வருதுன்னா, ஒரு சர்ஜ் ஆஃப் இமோஷன் எப்படி வருதுன்னா, the Babylon that I built, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து மிருகமாக்கிறார். பாருங்க, God cannot tolerate pride. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்? ஆண்டவருடைய எனிமி எப்படி இருப்பாங்க தெரியுமா? people who are proud. ஓகே, பெருமை இருக்கா? God is against that. அது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு என்ன ஃபியூச்சரை வச்சிருக்கிறாரு? டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. ஸோ ஈடமைட்ஸ் வந்து எங்க வாழ்ந்தாங்கன்னா பாருங்க, இந்த மவுண்ட் சியர்னு ஒரு இடம் இருக்குது, அது இன்னைக்கு வந்து ஜோர்டன்ல இருக்குது. அங்கே தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க. ஏதோமியர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை உண்டாக்கி அவங்க ஒரு தேசமாக ஆனதுக்கப்புறம் they lived in a place called மவுண்ட் சியர். மவுண்ட் சியர் வந்து ஒரு நீளமான ஒரு மலைத்தொடர், பல கிலோமீட்டர்ஸுக்கு வந்து அது இருக்கும். ரொம்ப கரடு முரடான மலைப்பகுதி அது. ஓகே, அண்ட் அதில் தான் ஏதோமியர்கள் அவங்களுடைய கேபிட்டல் சிட்டியை வந்து கட்டியிருந்தாங்க, பெட்ரான்னு சொல்லி. அது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஒண்டராக இருந்துச்சு, ஏன்ஷியன்ட் வேர்ல்டு ஒண்டர். இன்னைக்கு ஜோர்டனில் நம்ம போனால் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம். என்னுடைய டிசைர் என்னன்னா, ஒரு தடவையாவது அதை போய் பார்க்கணும். அண்ட் பாருங்க, இதுதான் பெட்ரா. கீழே நான் இங்கே வந்து 3 லேமினேஷன் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ ஒரு ராக்கை கார்வ் பண்ணி, ஒரு பெரிய மலையை கல் அப்படியே கார்வ் பண்ணி உள்ள பேலசஸை கட்டி, அதுக்குள்ள வீடுகளை கட்டி, அதுக்குள்ள மார்க்கெட்டை கட்டி உட்கார்ந்துருக்குறாங்க ஏதோமியர்கள். மவுண்ட் சியர்ல அவங்க அப்படித்தான் ஒரு டுவெல்லிங் அவங்களுக்குன்னு வந்து அமைச்சிருந்தாங்க. ஓகே, அண்ட் இந்த இடம் எப்படி இருக்குன்னா, ஒரு நீல ஒரு பெரிய ராக்ல அவங்க இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இதுக்கு போற பேசேஜ் இருக்கு பாத்தீங்களா? இந்த நகரத்துக்கு போனோம்னா
இந்த பெட்ராங்கிற இடத்துக்கு போனோம்னா 2 சைடும் ரொம்ப ஆழமான, ரொம்ப உயரமான கல் இருக்கும், பாறை. அந்த பாறைக்கு நடுவில் இருந்தால் வந்து போக முடியும். ரொம்ப இடுக்கலான வாசல், எல்லாரும் வந்து ஈஸியாக போக முடியாது. 100 பேர் வந்து ஒன்றா நடக்க முடியாது. ஓகே, இன்ஃபேக்ட் லைக் 10 பேரே ஒன்றா நடக்க முடியாது. ரொம்ப குறுகலான, ரொம்ப நேரோ பார்த்தா இருந்ததுனால ஒரு ஒட்டகங்கூட கம்ஃபர்டபுளாக வந்து உள்ளே போக முடியாதாம். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு நேரோ பேசேஜுக்குள்ளே இருந்து வந்து நடந்து போனால், ஃபியூ கிலோமீட்டர்ஸ் கழிச்சு நம்ம நடந்து போனால், சடனாக விட்டு மேஜஸ்டிக்கான ஒரு ஆர்கிடெக்சரல் பியூட்டி இன்னைக்கும் நின்றுட்டு இருக்குது. ஓகே, அதுதான் பெட்ரா. அண்ட் இந்த பெட்ரா யாரு கட்டினாங்கன்னா ஈடமைட்ஸ் பில்ட் பண்ணுது. ஈடமைட்ஸ் அவங்களுக்கு கேபிட்டலாக கொண்டு இருந்த நகரம் இது. அண்ட் பாருங்க, அந்த லைக் ஹிஸ்ட்ரியில் என்ன லாஜிக்னு தெரியல எனக்கு, பட் ஹிஸ்டாரிக்கலாக எப்போவுமே ஒரு நகரத்தை வந்து பிடிக்கணும்னா நீங்கள் அந்த அந்த நாட்டினுடைய பல நகரங்களை பிடிச்சாலும் தலைநகரத்தை பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த தேசத்தை வென்றதா அர்த்தம் கிடையாது. ஸோ இந்தியாவை யாராவது அட்டாக் பண்ணுறாங்கன்னா, ஏன் டெல்லியே எல்லாரும் போய் அட்டாக் பண்ணி அங்கேயே ராஜ்யத்தை அமைச்சிட்டு இருந்தாங்க? நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா டெல்லி தான் கேபிட்டலாக இருந்துச்சு. டெல்லியை கான்கர் பண்ணாதான் இந்தியாவை கான்கர் பண்ண மாதிரி. டெல்லியை கான்கர் பண்ணாத வரைக்கும், நீங்கள் எதை கான்கர் பண்ணீங்கனாலும் டெல்லியை கான்கர் பண்ணாத வரைக்கும் இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் நம்ம பைபிளையும் பார்க்குறோம். இஸ்ரேலில் பாதி மேலே போயிட்டாங்க, பட் இருந்தாலும் இவங்க ஒரு தேசமாக இயங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஜெருசலேம் இருந்துச்சு. புரியுதா? ஸோ ஜெருசலேமை கேப்சர் பண்ணுற வரைக்கும் ரோமன்ஸ் வந்து என்ன சொல்ல முடியாது, ஓ இது வந்து லைக் வி ரூல் ஓவர் இஸ்ரேல் ஆர் வி ரூல் ஓவர் ஜூடான்னு சொல்ல முடியாது. ஸோ கேபிட்டல் பிளேட் சம் இம்பார்ட்டன்ட் ரோல். ஐ டோன்ட் நோ த லாஜிக், எனக்கு லாஜிக் என்னன்னு தெரியல. பட் யூஸ்வலாக கேபிட்டலை பிடிச்சா தான் அந்த கண்ட்ரியை பிடிச்ச மாதிரி, அந்த தேசத்தை பிடிச்ச மாதிரி. ஓகே, ஹிஸ்டாரிக்கலாக. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஈடமைட்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபார்மிடபிள், இம்ப்ரெகனபிள், அதாவது அசைக்க முடியாத ஒரு கோட்டையாக பெட்ரா இருந்துச்சு. பெட்ரா வாஸ் தேர் கேபிட்டல். ஓகே, தே டுக் கிரேட் ப்ரைட். ஒரு பயங்கரமான பெருமை பெட்ராவை குறித்து. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு வந்து தே கன்சிடர் தெம்செல்ஸ் அன்டச்சபிள். எங்களை யாரும் தொடக்கூட முடியாது. எனி ஆர்மி பாருங்க, பாபிலோனுடைய அந்த நகரம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய அந்த சுவர். ஸோ எல்லா நகரமும் இருக்கும், நகரத்துக்கு வெளியில் சுவர் இருக்கும், ரொம்ப அகலமான சுவராக இருக்கும். 2 சேரியட் வந்து போகலாம், அவ்வளோ பெரிய சுவர் வந்து பாபிலோனை சுற்றி இருந்துச்சு. பாபிலோனுடைய அந்த சுவர் இருக்கு பார்த்தீங்களா, இட் வாஸ் நத்திங். அது வந்து ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வென் கம்பேர் டு ஈடமைட்ஸோடைய ஃபோர்ட்ரஸ். இவங்களுக்கு அவ்வளோ ஃபார்மிடபுளாக இருந்துச்சு, யாருனாலும் இவ்வளோ வர முடியாது. மேலிருந்து பார்த்தா கூட அவனால் கீழே இறங்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்கும், விழுந்தானா செத்துருவாங்க. ஸோ ஈடமைட்ஸுக்கு வந்து அவங்களுடைய சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஜஸ்ட் ஃபியூ மென்னை வச்சு அந்த சிட்டியை அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அவங்களால செக்யூராக இருக்க முடியும், யாருனாலும் எங்களை தொட முடியாது. அண்ட் அந்த 2 சைடும் அந்த பாத்துவேல், அந்த நேரோ பாத்தில் 2 சைடும் அந்த உயரமான அந்த பாறை இருந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு உயரமாக இருந்துச்சுன்னா கழுகு லிட்ரலாக அது மேலே வந்து கூடு கட்டி வாசம் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கும் அதே தான் கண்டிஷன். கழுகு யூஸ்வலாக வந்து ஒரு இடத்துல கூடு கட்டுதுன்னா அது யூஸ்வலாக ரொம்ப டால் ஹை ஏன்னா லைக் அந்த அந்த பாயிண்ட்ல தான் அது வந்து கட்டும். ஸோ அது மாதிரி ஈடமை சுற்றி, பெட்ராவை சுற்றி அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. அண்ட் இது ஏன் ரொம்ப முக்கியம்னா பாருங்க, அந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி செக்யூரிட்டி கிடையாது. செக்யூரிட்டிங்கிறது ஒரு லக்ஸரி மாதிரி. அந்த காலத்தில் வந்து ஒரு தேசம் வந்து பாதுகாப்பாக இருக்குதுங்கிறது ஒரு லக்ஸரி. அப்படி எந்த நாடுமே சொல்ல முடியாது. நம்ம தாவீதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். பத்சேபாவுக்கு விரோதமாக ஒரு பாவம் பண்ணப்போ அங்கே வசனம் என்ன போட்டிருக்குது, ராஜாக்கள் போர் செய்ய போகிற காலத்தில். ஸோ ஒவ்வொரு சீசன் வரும், அந்த சீசனில் எல்லாம் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அவங்க வந்து டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, வேற நகரங்களை வேற தேசங்களை வந்து அவங்க பிடிப்பாங்க. ஓகே, ஏன்னா அதுதான் எக்கானமி. ஸோ ஒரு தேசத்தை பிடிச்சா அவங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்குன்னா அடிமைகள் கிடைப்பாங்க, அடிமை கிடைச்சா ஃப்ரீ லேபர், அவங்களுக்கு என்ன கட்டணமோ கட்டிக்கலாம், அவங்க வந்து லைக் அந்த லேபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம லேபரை எதோட கம்பேர் பண்ணலாம்னா எலக்ட்ரிசிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க, டீசல் எடுத்துக்கோங்க, பெட்ரோல் எடுத்துக்கோங்க, க்ரூட் ஆயில் எடுத்துக்கோங்க. இது என்னது? எனர்ஜி, ரைட்? இன்னைக்கு ஏன் வந்து ஹர்மூஸ் ஸ்ட்ரைட் வந்து அவ்வளோ பெருசாக பேசப்படுது? ஏன்னா அது எனர்ஜி. அந்த இடத்த நம்ம அடித்தா
என்டையர் வேர்ல்டுக்கு குளோபல் எனர்ஜி சப்ளையே வந்து அங்கே ஒரு கிரைசிஸில் வருது. அது மாதிரி எப்படி எனர்ஜி இன்னைக்கு பெட்ரோலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? வி ரன் ஆர் வெஹிக்கிள்ஸ், வி ரன் மோட்டர்ஸ், வி ரன் இண்டஸ்ட்ரீஸ், ரைட்? அதனால தான் வேலை நடக்குது வித் பெட்ரோல், வித் டீசல், வித் க்ரூட் ஆயில். அதே மாதிரி அன்னைக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு வேலை யார் மூலமாக நடக்கும்? வித் பீப்புள், த்ரூ பீப்புள், ஹேண்ட்ஸ். ஸோ அடிமைத்தனத்தை வந்து பிடிக்கிறப்போ, ஒரு தேசத்தை பிடிக்கிறப்போ they get நியூ ஸ்லேவ்ஸ், அடிமைகள் கிடைக்கிறாங்க. அண்ட் இந்த அடிமைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து இந்த ராஜாக்கு தேவையான பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ரோடு கட்டுவாங்க, பில்டிங்ஸ் கட்டுவாங்க, பயங்கரமான வந்து மான்யூமெண்ட்டை எழுப்புவாங்க. அதெல்லாம் நடக்கும். அவங்களுடைய ஆர்மியில் வந்து ஆளை சேர்த்திக்குவாங்க. மேன் பவர் வந்து கோல்டு மாதிரி. ஓகே, ஸோ அந்த டைமில் லைக் வருஷத்தில் பெரும்பாகதியான டைமில் பீப்புள் வில் பி ஃபைட்டிங் வித் ஒன் another. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து UN செக்யூரிட்டி கவுன்சில் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. பீப்புள் வில் பி ஆஃபன் ஃபைட்டிங் வித் ஒன் another. அண்ட் அப்படி இருக்க டைமில் ஓன்லி வெரி பவர்ஃபுல் கிங்டம்ஸ் கேன் ட்ரூலி சே வி ஆர் சேஃப். அசிரியா, பாபிலோன் அது மாதிரி தேசங்கள் தான் உண்மையாலுமே என்ன சொல்ல முடியும்னா, ஓ யாரும் எங்களை தொட முடியாதுன்னு சொல்ல முடியும். மித்த சின்ன சின்ன நகரமெல்லாம் வாயே திறக்க முடியாது. அவங்க வந்து ஞானமாக லைக் அவங்க வந்து அந்த தேசத்தை பாதுகாக்கணும்னா எய்தர் அவங்களுக்கு பயங்கரமான ஃபோர்ட் இருக்கணும், பயங்கரமான ஒரு கோட்டை இருக்கணும், மதில் இருக்கணும், செவர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஆலைஸ் இருக்கணும், நல்ல நண்பர்கள் இருக்கணும், பவர்ஃபுல்லான பார்ட்னர்ஸ் இருக்கணும். ஸோ ஒன்றா நீங்கள் அசிரியாவோட ஏதாவது ஒரு டைஅப்பில் இருக்கணும், இல்லைன்னா வந்து பாபிலோனோட ஏதாவது ஒரு டைஅப்பில் இருக்கணும், இல்லைன்னா எஜிப்தோட ஒரு டைஅப்பில் இருக்கணும். அந்த டைமில் மிடில் ஈஸ்டில் அதுதான் சூப்பர் பவர்ஸ். அவங்களோட ஒட்டிகிட்டு இருந்தால் தான் சேஃப்டி. ஓகே, இன்றைக்கும் அதே தானே. இன்றைக்கி நம்ம இன்டர்நேஷ்னல் ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான். நார்த் கொரியா இருக்குது, சவுத் கொரியா இருக்குது. நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஆகாது. நார்த் கொரியா யாரோட ஒரு டைஅப்பில் இருக்கிறாங்க? ரஷ்யாவோட. சவுத் கொரியா யாரோட இதில் இருக்கிறாங்க? யூஎஸோட. என்ன அர்த்தம்னா, நார்த் கொரியாவில் சவுத் கொரியா கை வச்சதுன்னா யார் வருவா? ரஷ்யா வரும். அண்ட் சவுத் கொரியாவில் கை வச்சா யார் வருவா? யூஎஸ் வருவாங்க. ஸோ அது ஒரு டிட்டரன்ஸ் மாதிரி. ஐயோ ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் சோ அண்ட் சோ அண்ட் வி ஷுடன்ட் டச் ஹிம். அது மாதிரி இஸ்ரேல் மேலே கை வச்சா யூஎஸ் வரும். அண்ட் ஸோ லைக் யூஎஸ் இன்வால்வ் ஆகுங்கிற பயத்திலே வந்து இஸ்ரேலை வந்து யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா, see to have powerful friends, in order to be safe you need to have powerful friends. ஓகே, நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ ஈடமைட்ஸுக்கு என்னவெல்லாம் தெரியுமா இருந்துச்சு? ஈடமைட்ஸ் were very proud of, first of all, their அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தே ஹேட் பயங்கரமான ஒரு மவுண்டேனியஸ் ராக்குக்குள்ளே வந்து காவ் பண்ணி ஒரு ப்ரொடெக்டட் ஒரு 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 குவார்ட்டர்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு, ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருந்துச்சு. ஸோ தே வர் செக்யூர். ரெண்டாவது ரீசன், தே வர் வெரி ப்ரவுட். லைக் அவங்க வெரி கான்ஃபிடென்ட், நோபடி கேன் டச் அஸ், எங்களை யாருனாலையும் தொட முடியாது அப்படின்னு அவங்க நினச்சதுக்கு ரெண்டாவது ரீசன் என்னன்னா, தே ஹேட் வெரி ஸ்ட்ராங் பார்ட்னர்ஸ். அவங்களுக்கு பயங்கரமான வந்து நட்பு நாடுகள் அவங்களுக்கு இருந்தாங்க. அவங்கள சுற்றி இருந்த தேசங்கள் அவங்களோட வந்து நட்பில் இல்லாதவங்க கூட அவங்களோட ரொம்ப சமாதானமாக இணங்கி போகிற ஜனங்களாக இருந்தாங்க. ஓகே, இதுதான் வந்து ஈடமைட்ஸுடைய ஸ்டேட். ஸோ பாருங்க, அண்ட் இந்த தைரியத்தில் அவங்க இஸ்ரேலை என்ன வேணாலும் பண்ணாங்க. இஸ்ரேல் வந்து சும்மா போகிற போக்கில் நாலு தட்டிட்டு போகிறது, இல்லை சும்மா அவங்கள அடிக்கிறது. பிகாஸ் அவங்களோட மைண்டில் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், I have lot of powerful, like fortress. You can't touch me. நீ என்ன பண்ணுவ சின்ன பையன் அப்படின்னு சொல்லி அவங்கள பயங்கரமாக அப்யூஸ் பண்ணி ஹராஸ் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, பட் என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் இதை பார்க்குறாரு, இவங்களுடைய ப்ரைடை பார்க்குறாரு, இவங்களுடைய அரகன்ஸை பார்க்குறாரு. இப்போ ஆண்டவர் ரியாலிட்டிக்கு அவங்கள வந்து காட்டுறாரு. அவங்களுடைய கண்களை வந்து ரியல் சிச்சுவேஷன், உன்னுடைய உண்மையான நிலை இதுதான் ஈடும் தெரிஞ்சுக்கோங்கிறாரு. எப்படி வந்து ஒரு பணக்காரனுக்கு பாருங்க, 18வது அதிகாரம் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 11வது வசனத்தில் வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். ஆமாம். ஸோ ஒரு ரிச் மேனுக்கு அவனுடைய பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணம் வந்து அவனுக்கு ஒரு அரணான பட்டணம் மாதிரி. என்கிட்ட காசு இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நினைப்பேன். பட் அந்த நீதிமொழிகள்லேயே ரொம்ப ஒரு ஃபன்னியாக அதில் ஒரு ஆட் பண்ணுறாரு. என்ன போட்டிருக்குது? அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் ஆகுமாமா. அது அவனோட எண்ணத்தில், நாட் ஆக்சுவலி. உண்மையாலுமே பணம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் பணம் இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்? அவனோட எண்ணத்தில் என்ன நினைக்கிறான்? ஓ லைக் ஐ எம் வெரி செக்யூர், ஐ எம் ப்ரொடெக்டட், நோபடி கேன் டச் மீ, ஐ எம் அன்டச்சபிள். அது மாதிரி ஏதோமியர்கள் அவங்களுடைய இமேஜினேஷனில் பாருங்க. ஆக்சுவலாக ஈடம் ஒரு சூப்பர் பவர்லாம் கிடையாது.
ஆக்சுவலாக ஈடம் ஒரு நாடே கிடையாது, பெரிய மேட்டரே கிடையாது அவங்கள டிஃபீட் பண்ணுறது. பட் அவங்களோட எண்ணத்தில் they were very wise. ஓகே, இந்த டீமனுங்கிற ஒரு இடம் ஒரு 9வது அதிகாரம், நம்ம ஐ மீன் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் டீமன்ங்கிற ஒரு பேர் வந்து வருது. ஸோ ஈடமைட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆலைஸை இங்கே சுற்றி இருக்கிற நண்பர்களை எல்லாம் எப்படி பிடிச்சாங்க தெரியுமா? they had their leaders, ரொம்ப ஞானமான புத்திசாலியான பேச்சு பேசுகிற ரொம்ப சூப்பராக பார்கெயின் பண்ணுற தலைவர்கள் ஈடமுக்கு இருந்தாங்க. ஸோ தே வென்ட், அவங்க தான் இந்த பவர்ஃபுல்லான ஆலைஸை எல்லாம் செக்யூர் பண்ணது. ஓகே, இந்த மாதிரி டைப்ஸு, இந்த மாதிரி ஆர்மியோட ட்ரீட்டிஸ் எல்லாம் போட்டது. ஸோ ஏதோமியர்கள் ரொம்ப பெருமைப்பட்டது அவங்க இருந்த கோட்டை, அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு அண்ட் அவங்களோட விஸ்டம். பாரு நாங்கள் எப்படி பாரு, அவனோடைய ஃப்ரெண்டு எப்படிப்பா ஃப்ரெண்ட் ஆகுனா, என்னுடைய ஆள் அவன் போய் பேசினோம், நாங்கள் வந்து டிப்ளமசியில் அவங்க வந்து கிங்ஸ், அது மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஈடம் தாட் அபவுட் தெம்செல்ஸ். ஓகே, அதான் லைக் 3வது வசனம் நம்ம பார்க்குறோம், உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. ஸோ இப்படி மேட்டுமையான எண்ணம் சிந்தையெல்லாம் எப்படி வந்துச்சாமா? அவனோட இருதயத்தில் அகந்தை இருந்ததுனால வந்து வருது. பாருங்க, என்றைக்குமே பெருமை ஏன் தெரியுமா டேஞ்சரஸு? பெருமை ஏன் டேஞ்சரஸ்னா, ஏன்னா இட் பிளைண்ட்ஸ் அஸ். நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி அது நம்ப வைக்க, அது நம்மக்கிட்ட பொய் சொல்லும். புரியுதா? யூஸ்வலாக ரொம்ப பெருமைப்படுறவங்க ஒன்றுமே இல்லாதவங்களா தான் இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாதவங்க தான் ரொம்ப பெருமைப்படுவாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஸோ லைக் பெருமை என்ன பண்ணுதுன்னா, இட் டிசீவ்ஸ் அஸ். அண்ட் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, உன்னோட இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்கி இருக்குது. ஈடம், நீ ரொம்ப பெருமையாக இருக்கிற, நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஓகே, பட் யூ ஆர் வெரி ப்ரவுட். அண்ட் இன்ஃபேக்ட் அவனுடைய பெருமையில் அவன் என்ன நினைக்கிறான்னா, நட்சத்திரங்கள்ல நாங்கள் வந்து எங்களுடைய கோட்டையை அமைச்சிருக்கிறோம். பாருங்க, திஸ் இஸ் டூ மச். நட்சத்திரம் எங்கே இருக்குது? இவங்க வந்து ஏதோ ஃபியூ ஃபீட்ஸ் மேலே வந்து ஏதோ ஒரு கல்லை வந்து கார்வ் பண்ணி அங்கே ஒரு குழிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் தே திங்க், ஓ லைக் வி ஆர் வித் த ஸ்டார்ஸ் நவ், நோபடி கேன் டச், வி ஆர் வித் தி ஈகிள்ஸ், எங்களை யாரும் தொட முடியாதுங்கிறாங்க. அண்ட் ரீசன் என்ன? ஏன் பீப்புள் வந்து அப்படி அவங்கள அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க? பிகாஸ் ப்ரைட் இஸ் டிசீவிங். பாருங்க, ஒரு நேச்சர், ஒரு மார்க் ஆஃப் ப்ரைட், ஒரு டேஞ்சரஸ் மார்க் ஆஃப் ப்ரைட் என்னன்னா, இட் ஆல்வேஸ் டிசீவ்ஸ். பெருமை ரொம்ப டேஞ்சரஸ். நம்மக்கிட்ட இல்லாத இருக்கிற மாதிரி காட்டும். ஓகே, நமக்கு அறிவே இருக்காது, ஆனால் நீங்கள் புத்திசாலின்னு நம்ம காட்டும். நீங்கள் வந்து லைக் அந்த அளவுக்கு வந்து திறமையே இல்லாமல் இருப்பீங்க, பட் நமக்கு என்ன சொல்லுவோம், ஓ நீ ரொம்ப திறமை, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி அதுக்கு வேர்டு என்ன தெரியுங்களா? இன்னைக்கு கார்பரேட்டில் இல்லை ஜென்ரலாக காலேஜஸில் அதுக்கு என்ன வேர்டுதுன்னா, செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம் நமக்கு வந்து, ஓ நம்ம வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இட் ஆக்சுவலி இஸ் ஃபீடிங் அ ப்ரைட் அண்ட் ஆர் ஈகோ. ஓகே, அண்ட் இது எங்கே தோன்றுதாமா? எங்கே அந்த எண்ணம் வந்து வருது? இருதயத்தில். நம்மளுடைய ஹார்ட்டை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ். அவர் பார்க்குறாரு ஈடமைட்ஸோடைய ஆட்டிடியூட். அவங்களுக்கு தே டோன்ட் கேர் அபவுட் காட். கடவுளை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. இஸ்ரவேலை பற்றியும் கவலை கிடையாது. இஸ்ரவேலுடைய கடவுளையும் அவங்க பயந்துக்கிறது கிடையாது. ஜெருசலேமா அழிங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்களாமா. எங்கிருந்து வருது எவ்வளோ துணிச்சல்? பிகாஸ் ப்ரைட், பெருமை கண்ணை மறைச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் பண்ணுறாரு. இப்போ ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் பாருங்கள், வேர்ஸ் 1. அவர் என்ன சொல்கிறாரு? எலும்புவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்ல கேட்டோம். ஒபதயம் அவருடைய விஷனில் என்ன தெரியுமா பார்க்குறாரு? ஒபதயம் இஸ்ரேலைட்ஸும் யூதர்களும் என்ன கேட்குறாங்கன்னா, காட் இஸ் ரைசிங் அன் ஆர்மி. இவங்க நினச்சாங்கல்ல, யார் எங்களை தொட முடியும்? எந்த ஆர்மி உலகத்தில் எங்களை தொட முடியும்? we have got strong friends, we have got wise connections, wise people, we have got money, எங்களுக்கு பவர் இருக்குது. who can touch me? இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் அப்படி தானே, மசில் பவர், மணி பவர், மேன் பவர் அப்படின்லாம் சொல்லி who can touch us, we rule entire India அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட்? ஈடமைட்ஸ் வந்து அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் ஐ வில் கம் வித் தி ஆர்மி. எந்த ஆர்மி தொடு நீ கேட்குறியா? ஐ வில் ரைஸ் மை ஆர்மி, ஐ வில் கேதர் பீப்புள் அரவுண்ட் யூ. நான் உன்னை சுற்றி இருக்கிற தேசங்களை எல்லாம் நான் ஒன்றுபடுத்தி ஐ வில் கம் வித் மை ஆர்மி அப்படிங்கிறார். ஈடம் வந்து ஆண்டவரை பற்றியே நினைக்கல. இந்த பெருமை வந்ததுக்கு ரீசன் என்ன? பிகாஸ் ஈடமைட்ஸ் நெவர் தாட் அபவுட் காட்.
ஓகே, அவங்களுக்கு வந்து யாரும் எங்களை தொட முடியாதுன்னு சொல்றப்ப they forgot God. கடவுளை மறந்துட்டார். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் நாட் இன்வின்சிபிள். நீ தொட முடியாத, அசைக்க முடியாத இடத்துல எல்லாம் இல்லை தம்பி. என்னுடைய ஆர்மினால், என்னுடைய கரம் போகாத இடமே கிடையாது. and I will come. ஓகே, and பாருங்க 2வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு, இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன். இது ஆக்சுவலாக என்ன டென்ஸ்ல எழுதுறாருன்னு பாருங்க. தமிழ்ல வந்து இன்னுமே நல்லா தெரியுது. என்ன டென்ஸ்ல இருக்குது? ஆண்டவர் ஆல்ரெடி ஈதமை வந்து சிறுமைப்படுத்தின மாதிரி அவர் எழுதுறாரு. பட் இப்போ தான் ஆக போகுது. பட் நான் உங்களுக்கு போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் அந்த மாதிரி டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் கண்டிப்பாக இது நடக்க போகுது. கண்டிப்பாக ஏதோமியர்கள் ஆண்டவர் ஒன்றும் இல்லைன்னு பண்ண போகிறார். ஸோ அந்த அஷூரன்ஸில் உபதேயா அதை எழுதுறாரு. ஸோ 2வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் உபதேயா மூலமாக? இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன். நான் பண்ணுவேன். ஓகே, ஐ வில் ரெடியூஸ் யூ டு நத்திங். நீ மொத்தமும் அசட்டை பண்ணப்பட்டு இருக்கிறாய். ஐ வில் மேக் யூ ஸ்மால் அப்படிங்கிறார். டேஞ்சரஸ். 4வது வசனம் பாருங்க. நீ கழுகை போல உயரே போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள் உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஒரு வார்னிங் பாருங்க. நீ வானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? யாரனை அசைக்க முடியும்னு கேட்குறியா? ஐ வில் டு இட். நான் வரேன். எங்க நீ இருக்கிறியா? ஐ வில் கம். மை ஆர்ம்ஸ் வில் ரீச் யூ. நான் உன்னை விழ பண்ணுவேன். ஓகே, ஐ வில் பிரிங் யூ டவுன். பெருமை உள்ளவன ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரு. and he brings him down. and இந்த பெருமைனால they got destroyed. ஸோ ஏதோமியர்கள் இன்னைக்கு ஏன் உலகத்தில் கிடையாது? பிகாஸ் ஆஃப் ப்ரைட். ஓகே, அண்ட் ஆண்டவருடைய டிஸ்ட்ரக்ஷன் பாருங்க. ஆண்டவர் பெருமைக்கு எவ்வளோ விரோதமாக இருக்கிறார், அவருக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்குதுங்கிறத நம்ம 5th verse நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கம்ப்ளீட் ஜஸ்டிஸை நான் வந்து செலுத்த போகிறேன். ஓகே, உனக்கு mercy-யே கிடையாது, உனக்கு கிரேஸே கிடையாது, உனக்கு இறக்கமே இருக்க போகிறதில்ல. என்னுடைய கம்ப்ளீட் ஆங்கரை நீ வந்து இப்போ யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் இட். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குமாமா? ஈடமுடைய டிஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு கிளீனாக இருக்கும் தெரியுமா? எந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்கள தொடச்சு போடுவார்னா, அவங்களுடைய அடையாளமே இல்லாத மாதிரி அவர் பண்ண போறார். அதுதான் verse 5 இருக்கு. என்ன போட்டிருக்குது? திருடராகிலும் கொள்ளைக்காரராகிலும் போதும் மட்டும் திருடுவார்கள். ஸோ யூஸ்வலா திருடன் வர்றப்போ, கொள்ளைக்காரன் வர்றப்போ அவன் என்ன திருடுவான்? வீட்டை ஃபுல்லாக வலிச்சு எடுத்துட்டு போக மாட்டான். அவனுக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு மித்தத்தை விட்டு போயிடுவான். ஓகே, நகை கொள்ளை அடிக்கிறவன் நகையை எடுத்துக்குவான், டப்பாவையாவது விட்டு போவான். ரைட்? அண்ட் திராட்சை பழங்களை அறுக்குகிறவர்கள் சில பழங்களை விட்டு விடுவார்கள். பாருங்க, திராட்சை பொறுக்கிறவன் என்ன பண்ணுவான்? திராட்சை பொறுத்துட்டு இருக்கிறப்ப ஏதாவது விழுந்துருச்சுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட். அவங்க பாட்டுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பட் நான் உன்னை அழிக்கிறப்போ ஒரு விஷயம் இல்லாமல் நான் வந்து அழிச்சிடுவேன். ஸோ திருட வந்து அட்லீஸ்ட் வந்து அவனுக்கு தேவையான எடுத்துட்டு மித்ததாவது விடுவான். பட் நான் அழிக்கிறப்போ உன்னோட என்டையர் வெல்த்தை பிளண்டர் பண்ணிடுவேன். நத்திங் ஆஃப் யோர்ஸ் வில் பி லெஃப்ட். I will take everything. I will strip you of everything. Literally, I will make you naked. And ஆண்டவர் வந்து சொல்றாரு, திராட்சைக்காரங்களாவது அந்த கீழே சில திராட்சையை போட்டு போயிடுவாங்க. I am not going to do that. Okay? Completely I am going to destroy you. So there is going to be no mercy. இரக்கமே உனக்கு கிடையாது இடம், because of your pride. அண்ட் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவங்களுடைய விஸ்டமை குறித்து, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்துச்சுல்ல, பயங்கரமான விஸ்டமு, பயங்கரமான நட்பு இருந்துச்சு அப்படின்லாம் நம்பினாங்களா? ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 8வது வசனம் பாருங்கள். ஏதேமில் உள்ள ஞானிகளையும் புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப வயசாக இருக்கிறீன்னு உனக்கு நினைப்ப, ஐ வில் டிஸ்ட்ராய் த விஸ்டம். ஓகே, உன்னுடைய நீ புத்திசாலின்னு நினைக்கிறீல்ல, அதையெல்லாம் முட்டாள்தனம் நான் உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அண்ட் verse 9 பாருங்க. God promises to destroy the mighty men of Teman. பாருங்க, யோபுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், எலிஃபஸ்ன்னு சொல்லி. He was from Teman. ஓகே, ஸோ இந்த டீமன் வந்து எதுக்கு அறியப்பட்டதுன்னா, ரொம்ப ஞானிகளுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே இருக்கிற ஒருத்தனை விட மாட்டேன். ஓகே, எல்லாத்தையுமே ஐம் கோயிங் டு லைக் கில், ஸ்லாட்டர் them. உன் மனுஷர் யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் verse 9 சொல்றாரு.
verse 7 பாருங்க. ஸோ இந்த புத்திசாலிகள் எல்லாம் தான் போய் என்ன பண்ணாங்க, புத்திமான்கள் எல்லாம் வேற வேற தேசங்களில் போய் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இவங்கனால தான் வந்து தேவர் ஏபிள் டு செக்யூர் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் தெம். ஆண்டவர் சொல்கிறார், ஐ எம் கோயிங் டு கில் ஆல் ஆஃப் தெம். ஓகே, அவங்களுடைய புத்திமதி எல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், முட்டாள்தனமாக போகிறேன். பாருங்கள், அஹித்தோப்பல்னு ஒருத்தர் இருந்தார். அஹித்தோப்பலுடைய ஆலோசனை இஸ்ரேலில் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு சமமாமா, அப்படி இருந்துச்சு. அண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, டேவிட் வந்து அதை அறிஞ்சிருந்தாரு. அஹித்தோப்பலுடைய அட்வைசஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவார். ஓகே, அண்ட் அப்சலோம் அவருடைய பையன் தாவீதுக்கு விரோதமாக வந்து எழும்புறப்போ அப்சலோம் கிட்ட அஹித்தோப்பல் வந்து ஒரு அட்வைஸை சொல்கிறார். நீ வந்து முதல்ல போய் உன்னுடைய ராஜ்ய பாரத்தை எடு. ஸோ அவர் எதோ சொல்லி எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் ஹி அட்வைசஸ் அப்சலோம். ஓகே, அப்பா கிட்ட இருந்த ராஜ்யத்தை நீ இப்படி பண்ணால் உனக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்சலோம் பாருங்க, அந்த டைம்ல ஆண்டவர் அதை பண்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அஹித்தோப்பலுடைய ஆலோசனையை அவர் விருதாவாக்குறார். அஹித்தோப்பலுடைய விஸ்டம அஹித்தோப்பல் சொல்றப்ப அப்சலோமுக்கு அது ஃபூலிஷ்னஸ் மாதிரி அப்ப தோணி இருக்குது. அண்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொருத்தருடைய அட்வைஸை அவர் எடுத்துக்கிறார். இது பயங்கரமான இன்சல்ட் ஆயிடுச்சு அஹித்தோப்பலுக்கு. அஹித்தோப்பல் கோஸ் அண்ட் கமிட்ஸ் சூசைட். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, பாருங்க, ஆண்டவருடைய கையில் இருக்கிறாங்க எல்லாம். நம்ம பேலஸ்ல எடுக்கப்படுற முடிவெல்லாம் இருக்குதுல்ல, ஆண்டவர் அப்ரூவ் பண்ணாம அது எடுக்கப்படாது. ஆண்டவருக்கு தெரியாம நோ பாலிசி கேன் கம் இன்டு ஃபோர்ஸ், நோ பில் கேன் பி பாஸ்ட், நோ லாஸ் கேன் பி ஃப்ரேம்ட். எதுவுமே நடக்காது. God decides, he reigns, he is sovereign. எனி அட்வைஸ், எப்படிப்பட்ட ஐயோ பயங்கரமான அட்வைசருங்க இவரு, யார் இருந்தாலும் ஆண்டவரை ஒருத்தனை முட்டாள் ஆக்கணும்னு நினைச்சார்னா அவர் ஆக்குவார். ஓகே, அவர் புத்திமான்களுடைய ஆலோசனை எல்லாம் வந்து முட்டாள்தனமாக்குவார். he will do it. ஹியூமன் விஸ்டம் வந்து ஆண்டவருடைய விஸ்டமை விட பயங்கரமானது கிடையாது. ஸோ ஆண்டவர் இங்கே சொல்றாரு, ஓ நீ வந்து ரொம்ப வயசா இருக்கிறேன்னு உனக்கு நினப்ப இடம், ஐ வில் கட் ஆஃப் எவ்ரி சிங்கிள் மேன். ஓகே, ஐ வில் மேக் இட் ஃபூலிஷ்னஸ். நான் அதை வந்து முட்டாள்தனமாக்குறேன் பாரு அப்படிங்கிறார். ஏன்னா அதனால என்ன ஆகுமாமா, நீ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நட்பையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறீல்ல, அதனால என்ன ஆகுனா 7வது வசனம் பாருங்க, உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்து விடுவார்கள். பாருங்க, நீ மனுஷனை வந்து ஓ இவங்க என்னோட ஆலைஸ், இவங்க என்னுடைய சப்போர்ட் அப்படின்னு எல்லாம் நீ நினச்சிட்டு தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. அவங்களே உன்னை வரட்டுவான். நீ அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிறிய உன்னுடைய பயங்கரமான லாஃப்டி மவுண்டன்ல இருந்து, அதிலிருந்து நீ விரட்டப்படுவ. யூ வில் பி சேஸ்ட், யுவர் allies will chase you to your border. And 7th verse பாருங்க, உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷன் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். அண்ட் யாரெல்லாம் உன்னை இப்ப எதிர்க்காம சமாதானமா இருக்கிறாங்களோ அவங்க கூட உன்னைய வந்து வஞ்சிச்சு. ஓகே, they will deceive you and they will prevail against you. அவங்க they will rise against you. உங்களோட சமாதானமா இருக்கிறவங்க உங்களோட போருக்கு வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க 3வது கேட்டகரி, உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. அண்ட் பாருங்க இங்க என்ன ஆகுது, பிட்ரேலும் உனக்கு இருக்கு போகுது. ஸோ உனக்கு எல்லா ஞானிகளையும் நான் கட் பண்ண போறேன், நீ யாரையெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்க அவங்க எல்லாம் உன்னுடைய எதிரியாக்க போறேன், யாரெல்லாம் அவங்க கூட சமாதானமா இருக்கிறாங்களோ அவங்களும் உன்னை துரத்துவாங்க. அண்ட் ஃபைனலா உனக்கு கீழே உட்கார்ந்து உன்னைய நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, they will set a trap beneath you. அவங்க கூட உனக்கு வந்து கண்ணி வச்சு உன்னை மடக்க பார்ப்பாங்க. ஓகே, அண்ட் யூ வில் பி சர்ப்ரைஸ், உனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாது அப்படிங்கிற. அவனுக்கு உணர்வு இல்லைன்னு இருக்குது. யூ won't even know that all these things are happening against you. ஸோ ஆண்டவர் ஈடமை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய கற்பனை கோட்டையை நான் சின்ன பின்னமாக்கு. ஐ வில் டிஸ்ட்ராய் எவ்ரி சிங்கிள் ஸ்டோன் ஆஃப் இட். எல்லாத்தையும் நான் எடுக்க போறேன். எவ்வளோ பயங்கரமா இருக்கு பார்த்தீங்களா. அண்ட் இதனுடைய மெசேஜ் என்ன, நமக்கு ஒபதயா ஈடமைட்ஸுக்கு இப்படி ஒரு மெசேஜ் சொன்னார்ல, வை, நமக்கு என்ன இருக்கு, வாட் ஷுட் வி லேர்ன்? நம்ம என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும், God cares where your heart is. உங்களோட இருதயம் எங்க இருக்குதுங்கிறத குறித்து ஆண்டவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார்.
ஓகே, உங்களுடைய இருதய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனை, நீங்கள் எதை நம்புறீங்க, எதை கோட்டையாக பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. God cares about it. He is very serious. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஹார்ட்டில் நீங்கள் உங்களுக்கே என்ன சொல்லிக்கிறீங்க. God cares about those things. நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன். நம்ம ஜேம்ஸில் வந்து பார்க்குறோம்ல, ஒரு ஊருக்கு போய் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு சொன்னால் கூட ஆண்டவருக்கு சித்தமானால் நான் அதை பண்ணுவேன்னு சொல்ல கற்றுக்கோங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு ஜேம்ஸ் வந்து எழுதுறாரு. எனக்கு இது இருக்குது, எனக்கு அந்த கனெக்ஷன் இருக்கோ, நான் அப்படி பண்ணிக்குவேன், எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எனக்கு இந்த இதெல்லாம் தெரியும், நான் பண்ணிக்குவேன். இன்னொன்று அந்த மாதிரி சும்மா கூட சொல்லாதீங்கிறார். ஓகே, எதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, எதில் இருக்கு உங்களுடைய ட்ரஸ்ட். நீங்கள் உங்களையே பார்த்து சொல்கிறீங்களா, எனக்கு இந்த ஜாப் இருக்குது, லைக் நான் ரொம்ப செக்யூராக இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு நபரை தெரியும், ஐ வெரி செக்யூர், என்னை யாரும் அசைக்க முடியாது. இல்லை, எனக்கு ரொம்ப ரிச் பவர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள், கவர்மெண்ட் லெவலில், பிஸ்னஸ் லெவலில், பாலிசி மேக்கிங் லெவலில், ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள், ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு ஐ நோ எனக்கு சில பேர்லாம் இருக்கிறாங்க. டு யூ ட்ரஸ்ட் தெம்? அதில் இருக்க அவங்களுடைய நம்பிக்கை, அதை வச்சு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு நான் வந்து ஹாப்பியாக இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆர் டு யூ டெல் யுவர் செல்ஃப், ஐ ஹேவ் சச் அண்ட் சச் டேலண்ட், எனக்கு இந்த திறமையெல்லாம் இருக்குது, எனக்கு இந்த நேக் இருக்குது, எனக்கு எப்படி ஒருத்தங்களை கவர் பண்ணணும்னு தெரியும், ஒருத்தங்களா அவங்கள தான் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், அவங்கள நான் பார்த்துக்கிறேன். ஸோ டு யூ ட்ரஸ்ட் யுவர் விஸ்டம்? இதையெல்லாம் நம்பி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? பாருங்க, ரிமெம்பர், ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். ஓகே, அண்ட் அவர் வந்து ஒரு நாள் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார். நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு நாள் இழப்போம். உங்களுடைய வேலை, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, வெல்த்து, ஹெல்த்து எல்லாத்தையும் நம்ம ஒரு நாள் இழக்க போகிறோம். மரணம்னு ஒன்று வரப்போது, we are going to lose everything. நம்ம கோட்டையாக கட்டிகிட்டு இருக்கிற எல்லாமே மண்ணோட மண்ணாயிரும். அண்ட் நம்ம ஆண்டவர்கிட்ட மறிச்சதுக்கப்புறம் போய் நிற்கிறப்போ அவர் வந்து உங்களை எப்படி பார்ப்பார், உங்களுடைய நம்பிக்கை எதில் இருக்கிறத அவர் அன்னைக்கு பார்ப்பார். உங்களுடைய லைஃப் இன்னைக்கு நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வாட் டு யூ ட்ரஸ்ட் இன்? அண்ட் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பாமல் மித்த காரியங்கள் நம்பினாங்களோ அந்த கடைசி நாளில் they will be put to shame. ஓகே, பாருங்க, ஆண்டவரை தவிர வேற எதை நீங்கள் நம்புனீங்கனாலும் அது வந்து ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி, அதாவது பேப்பரில் வந்து செஞ்ச அரண்மனை மாதிரி, கோட்டை மாதிரி. காற்று அடிச்சதுன்னா என்ன ஆகும், எல்லாம் பறந்துடும், இருக்கிற இடமே தெரியாமல், ஃபவுண்டேஷனே கிடையாது அதுக்கு. ஓகே, ஆண்டவர் தர்ற பாதுகாப்பு இல்லாமல் நீங்களா ஒரு பாதுகாப்பை வச்சுக்கிட்டு அது உங்களை காப்பாற்ற, அது உங்களை வழி நடத்துன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் பி புட் டு ஷேம். ஆண்டவர் என்ன மாதிரியான பாதுகாப்பு தர்றாரு? வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் டஸ் ஹி ஆஃபர்? என்ன ப்ரொடெக்ஷன் தர்றாரு ஆண்டவர்? நமக்கு எதிலிருந்து ப்ரொடெக்ஷன் தர்றாரு தெரியுமா? ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டிலிருந்து ஹி கிவ்ஸ் ஹிஸ் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து, ஆண்டவரே நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், எங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு உங்ககிட்ட தான் இருக்குது, எங்களுக்கு நீதி உங்ககிட்ட தான் வருது, யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்பி, அதுதான் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் தர்ற ப்ரொடெக்ஷன், இவரை நம்பி இருக்கிறாங்களோ இவங்க வெட்கப்பட மாட்டாங்க. ஓகே, யாரெல்லாம் கிறிஸ்துக்கிட்ட போகிறாங்களோ, நம்ம லூக் 6வது அதிகாரம் 47, 48, 49 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க, these people will not be put to shame. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது மூணையுமே வந்து நம்ம செப்பரேட்டாக பண்ண முடியாது. கோயிங் டு ஜீசஸ், ஹியரிங் ஜீசஸ் அண்ட் டூயிங் அக்கார்டிங் டு ஹிஸ் வேர்ட்ஸ், மூணுமே இம்பார்ட்டன்ட். யூ கேனாட் லைக் ரிமூவ் ஒன் திங். நம்ம இதில் வந்து இந்த டூயிங்கை மட்டும் வந்து எடுக்க முடியாது. ஓகே, ஸோ டு புட் ட்ரூ ட்ரஸ்ட் இன் த லார்ட், உண்மையாலுமே நீங்கள் ஆண்டவரை ஜென்னுவினாக நம்புறீங்க அப்படிங்கிறது எதில் தெரியும்னா, when you go to Jesus, when you hear his word and when you do according to his word. இதை பண்ணுகிற ஜனங்க அசைக்கப்பட மாட்டாங்க. இதை இல்லாமல், இதை நம்பாமல், இதை விசுவாசிக்காமல் வேற நீங்கள் எதை நம்பிட்டு இருந்தீங்கனாலும் ஈடமைட்ஸ் மாதிரி ஒரு அரண், ஒரு 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 ஃபால்ஸான ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை நீங்கள் நம்பிட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, ஈடம் எப்படி தெரியுமா அழிஞ்சது? ஆண்டவருடைய ப்ராஃபஸி எப்படி ட்ரூ ஆச்சு தெரியுமா? ஈடமைட்ஸ் இதெல்லாம் பண்ணாங்க, கல்லுக்குள்ளே வந்து பயங்கரமாக வந்து ஒரு அரண்மனையை கட்டி அதுக்குள்ளே மார்க்கெட்டெல்லாம் கட்டி இருந்தாங்க.
பட் என்ன ஆச்சுன்னா அவங்க எது அவங்களுடைய கோட்டை எங்களை பாதுகாக்குன்னு நம்பினாங்களோ அதே ட்ராப்பாக மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஒரு நேரோ பேசேஜ்னு சொன்னான்ல, ரொம்ப குறுகிய ஒரு இதில் வாசலில் தான் அந்த இடத்துக்கு பெட்ராக்கு போக முடியும். அது வழியாக தான் குடிநீர் வந்து அது வழியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்கள பிடிக்க வர்றவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா குடிநீரை வந்து அடைச்சிட்டான். அவ்வளோதான், சிம்பிள். இவங்க ஒரு வனாந்தரத்தில் உட்காந்துட்டு தண்ணி இல்லாமல் செத்துருவாங்கிறத மட்டும் மறந்துட்டாங்க. எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், எல்லாமே நமக்கு இருக்குது. ஆர்மியா அது இருக்குது, நமக்கு வந்து சாப்பாடா அது இருக்குது உள்ள, நம்ம ஒரு கல் இருக்குது, குகை இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அவங்களுடைய பெருமையில் தண்ணி மறந்துட்டாங்க. தண்ணி இல்லாமல் இவங்க முடிஞ்சாங்கிறத மறந்துட்டாங்க. ஸோ தண்ணி கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான பிளம்பிங் இல்லை. பட் இவங்களா ஏதோ ஒன்று பண்ணி தண்ணி அங்கேருந்து வந்து இந்த உள்ள பெட்ராக்கு வர்ற மாதிரி ஒரு வழியை அந்த வர்ற வழியிலேயே ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வர்றவன் என்ன பண்ணிட்டான்னா அவன் பார்த்துட்டு இருந்தான், எப்படா அவனில் இது பண்ணுறதுன்னு. ஜஸ்ட் அந்த தண்ணி வந்து அடைச்சிட்டான், அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த வாட்டரை வந்து ஸ்டாப் பண்ணோன்னே உள்ளே இருக்கிறவன் தாகத்தில் எங்கேயும் வெளியில் வர முடியாமல் தப்பிக்க முடியாமல் அது வழியாகவே வெளியே வர்றப்போ இவங்க எல்லாத்தையும் கொன்று அந்த சிட்டியை கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஏதோமியர்கள் விரட்டப்பட்டாங்க. ஸோ இவ்வளோ பயங்கரமாக பிளான் பண்ண ஈடமைட்ஸ் ஆண்டவர் அவங்கள சும்மா அப்படியே ஒரு சுண்டில் முடிச்சு விட்டார். புரியுதா? ஸோ ஹியூமன்ஸாக நம்மளுடைய கோட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டவர் தகர்த்தீருவார். நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடும். நம்மளுடைய பெருமையில் நம்ம ஆண்டவரை தேடாமல் அவருடைய ப்ரொடெக்ஷனை நம்பாமல் நம்ம சில கோட்டைகளை கட்டி வச்சுட்டு நம்ம சில காரியங்களை செஞ்சுட்டு if we think this will save me and because this is there nobody can touch me அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா apart from Christ destruction is sure. கண்டிப்பாக வந்து வரும் நமக்கு அழிவு. பாருங்க, ஆமோஸ் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன், அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 3வது அதிகாரம் 15வது வசனம் இப்போ நம்ம படிச்சது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய பெரிய பேலஸையெல்லாம் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஐ வில் டிஸ்ட்ராய் எவ்ரிதிங், எல்லாத்தையுமே நான் தகர்ப்பேன். தேர் வில் கம் அ டே. ஸோ அது மாதிரி ஹியூமன் மைண்ட் எதையெல்லாம் தன்னுடைய அரணா, தன்னுடைய கோட்டையா, தன்னுடைய செக்யூரிட்டியா, தன்னுடைய சேஃப்டியா நினைக்குது, அது பீட் யுவர் ஜாப், யுவர் லைஃப், யுவர் கனெக்ஷன்ஸ், யுவர் விஸ்டம், வாட் எவர் பி இட், ஆண்டவர் எல்லாத்தையுமே வில் பிரிங் இட் டு எண்ட். பட் எரேமியா 14வது அதிகாரம் 7வது வசனம் 17வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானவன். ஓகே, ஸோ ஆண்டவருடைய டிஸ்ட்ரக்ஷன் வர்றப்போ, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வர்றப்போ யார் தெரியுமா தப்பிக்கப்படுவா? பீப்புள் ஹூ ஹாவ் ட்ரஸ்டட் இன் த லார்ட். ஆண்டவர் அனுப்பிச்சுட்ட அந்த சாக்ரிஃபைஸ், ஆண்டவர் அனுப்பிச்சுட்ட அந்த மேசியாவை விசுவாசிக்கிற ஜனங்க, தே வில் பி செக்யூர். அவங்க தான் ஆக்சுவலாக ட்ரூவாக செக்யூராக இருப்பாங்க. எரேமியா 9வது அதிகாரம் பாருங்க, 23, 24 வசனம் என்ன சொல்லுதுன்னு, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் உங்களை பெருமைப்பட சொல்றார், உங்களை சந்தோஷப்பட சொல்றார். God wants you to trust in something, but not in your wisdom, not in your connections, not in your money, your power. அதில் கிடையாது. He wants you to trust in His Son Jesus Christ. இது உங்களுடைய ட்ரஸ்டாக இருக்குதா? இது உங்களுடைய போஸ்டாக இருக்குதா? இது உங்களுடைய கான்ஃபிடென்ஸாக இருக்குதா? That you know Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அண்ட் அவருடைய வார்த்தையை படிக்கிறது, கேட்கறது, அதுக்கு கீழ்ப்படியாது, இது என்னுடைய சந்தோஷமாக இருக்குது. அது உங்களுடைய ஹோப்பாக இருக்குதா? இஸ் தட் யுவர் கண்டிஷன்? ஆர் யூ கமிட்டட் டு ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? டு யூ லவ் ஹிஸ் பீப்புள்? இதுதான் வந்து
த ரைட் பிளேஸ் டு புட் யுவர் ட்ரஸ்ட். ஓகே, இந்த காரியங்களில் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை வச்சிங்கன்னா நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அண்ட் உங்களுடைய நம்பிக்கையை வேறு எங்கே வச்சிங்கனாலும் யூஆர் ட்ரஸ்டிங் இன் த ராங் சோர்ஸ், அண்ட் தட் இஸ் ப்ரைட். நீங்கள் ஆண்டவரை விட, அவருடைய சால்வேஷனை விட, அவருடைய ப்ரொடெக்ஷனை விட யூஆர் ட்ரஸ்டிங் இன் சம்திங் எல்ஸ். ஓகே, டு லிவ் திஸ் லைஃப் வித்தவுட் திங்கிங் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த வாழ்க்கையில் யூஆர் பிஸி அபவுட் எவ்ரி அதர் திங் தேன் சீக்கிங் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் வேர்ட், தேன் ஒபேயிங் ஹிம். அப்போ நீங்கள் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ யூ ஆர் பீங் ப்ரவுட் அண்ட் அரகண்ட், அண்ட் இட் இஸ் அன் இன்சல்ட் அப்பான் த லார்ட். இந்த ஆண்டவர் வந்து நம்ம அவருடைய ஒர்க்கை நம்ம டிஸ்பைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஹவுஸ் யுவர் லைஃப்? அண்ட் ஈடமைட்ஸ் ஏன் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம்? பிகாஸ் காட் வாண்ட்ஸ் அஸ் டு லேர்ன் டு பி ஹம்பிள். ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுறாரு? ஏதோமியர்கள் மூலமாக தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. ஓகே, அண்ட் தாழ்மை உள்ளவர்னா என்ன? உங்களுடைய ஞானத்தின்படி நடக்காமல் walk according to the wisdom of Jesus Christ, according to the words of Jesus Christ, according to the words of the Lord. வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறது. தட் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ். அப்படி வாழ்கிற ஜனங்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. உங்களையுமே நீங்கள் எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது கம்யூனியனுக்கு நேராக நம்ம போகலாம். நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிச்சுட்டு நம்ம லார்ட்ஸ் டேபிளுக்கு நம்ம போகலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ராஜா, நாங்கள் ஏதோமியர்கள் அவருடைய பெருமை நாங்கள் பார்க்குறோம், அகந்தையை நாங்கள் பார்க்குறோம், அதனால் வந்து அழிவை நாங்கள் பார்க்குறோம். ராஜா, Lord, help us to trust you, help us to trust your Son, Jesus Christ. And our true protection is found only in Him and in nowhere else. இதை நாங்கள் உணர்கிற ஜனங்களாக நாங்கள் இருக்கிறதுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் மகிமை அடையுங்க. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.